நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா ஸ்வாதி கொலை வழக்கு படத்தோட ஆடியோ லான்ச் பார்க்க போறோம். ஸ்வாதி கொலை வழக்கு அப்படிங்கிற டைட்டில் இருந்தே உங்க எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல ஸ்வாதியோட கொலை நடந்தது. அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணின படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ரமேஷ் செல்வன். இந்த படத்துல லீட் ரோல்ல அஜ்மல் நடிச்சிருக்காரு அண்ட் வெங்கடேஷ் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த படம் வந்து ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயங்கிறாங்க. பட் கண்டிப்பா இந்த எடுத்துக்கூடிய விஷயம் அந்த சொன்னார் லைனா வந்து இல்ல சார் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது சொன்னா நான் மாத்தி பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நானே 2-3 இன்சிடென்ட் அப்போ வந்து ஷூட்டிங் அப்போ சொன்னாரு சார் இந்த சின்ன சின்ன அரேஞ்ச் பண்ண அப்படின்னு. சில பேர் சொல்லும் போது ஏன் முன்னாடி அவர் சொன்னாங்க எதுக்கு சார் இப்படி ஒரு கான்ட்ரோவர்சியான படம் எடுக்கிறீங்க என்னன்னா, இல்ல சார் இது நடந்த ஒரு நிகழ்வு எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இன்சிடென்டா ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக அடுத்து ஒரு இன்சிடென்ட் மாதிரி நடக்கூடாங்க அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. கண்டிப்பா அந்த படம் அவருக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்க வேணும். தயாரிப்பாளர் சுபையா அவர்களுக்கும் பெரிய இதை கொடுக்க வேணும். பட் அனைவருக்கும் இந்த படத்தை அங்கீகாரம் கொடுக்க வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைய விஷயங்கள்ல இனி வர தலைமுறைகளுக்கு சினிமா தான் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால உண்மையான சினிமா தேவைப்படுகிறது. ஒரு உண்மையான சினிமா எடுத்துட்டு தான் இன்னை வரைக்கும் அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்காம அண்ணன் செல்லுமணி அண்ணன் அங்கே உட்காந்துருக்காரு. இப்போ கூட அந்த குற்றப்பத்திரிகையை கொண்டு வந்துடலாமோன்னு யோசிக்குது. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்காக வேண்டி போராடுவதற்கு ஒரு கோடி இளைஞர்கள் தயாராக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நமக்கு வக்காலத்து வாங்குவதற்கான தலைமுறை இல்லாமல் போச்சு. ஆனால் இன்னைக்கு வலைத்தளங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்காங்களோ ஒவ்வொரு ஊடகங்களாக இருக்காங்க. அவங்களுடைய போராட்டங்களையும் அவங்களுடைய நியாயத்தையும் சொல்வதற்கு ஒரு களமும் ஒரு தளமும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் உண்மை சம்பவங்களை இனி துணிந்து படைப்பாளிகள் படைப்புலகத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சமீப காலத்தில் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் நிச்சயமா இந்த உண்மை சம்பவத்தின் மூலமாக நிறைய தெளிவுகள் வரும். அதே போல் அவருடைய போராட்டத்துக்கு இந்த படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய முடிவு வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. புதிதாக தலைமையேற்றிருக்கின்ற திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவருக்கும் சொல்கிறோம். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒன்று செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய உந்துதலோடு இருக்கும். அது நேர்மையை நோக்கி நடந்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல படைப்புகள் நேர்மையாக கொண்டு சேரும். அதற்கு இந்த படம் முதல் ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நம்பி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த டைட்டிலே வந்து ஒரு அட்ராக்டிவான டைட்டில். சாதாரணமான விஷயம் இல்லை. சாதாரணமாக நம்ம தமிழ் மக்கள் மறந்து போகிற விஷயம் அல்ல. அது நிறைய விஷயங்கள் நடக்குது, மறந்து போகுது, அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த சுவாதி விஷயங்கள் நிச்சயமாக அந்த யார் மனசுலையும் மறக்காத விஷயம். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் திரைப்படமாக எடுக்கிறோம் அப்படின்றத பகிரங்கமா சொல்லியிருக்கிறாரு. இதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாள் கழிச்சு நான் வரோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட், பத்திரிகையாளர் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ். உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அஞ்சாதே, திரு 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 கோ, இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணிட்டு எங்கே உங்களுக்கு காணாமே, ஏன் நீங்கள் படங்கள் பண்ணலைங்கிறது. எனக்கு வந்து அவருக்கு சொல்றதுக்கு எனக்கு அஞ்சாதையில கிருபா மாதிரி ஒருத்தர் அமையல, வசந்தன் பெருமாள் மாதிரி ஒருத்தர் வரல. ஆனால் நம்ம ஒரு படம் பண்ணா தட் ஷுட் பி த டாக் ஆஃப் த டவுன். இந்த படத்தில் அந்த ஒரு பாம் வச்சிருக்க நம்ம ரமேஷ் சார். இப்போ இந்த படம் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் காப்பி நான் ரீசெண்டாக 2-3 சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்ட் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த படம் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி ஐ ஆல்வேஸ் பிலீவ் we all should have an aim to give a better emphasis for the society, to be a parent to be a better parent, a teacher to be a better teacher, a filmmaker to be a better filmmaker, an actor to be a better actor, a politician to be a better politician, and this India to be a better India. Jai Hind. சுவாதி கொலை வழக்கை பற்றி நான் நிறைய பேசலாம். ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு 16 வருஷம் கதை இருக்கு. பேசிட்டே இருக்கலாம். சில நேரம் அது வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில நேரம் வந்து தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டில் உண்மை சொல்றது மட்டும்தான் கஷ்டம். அதுதான் நான் ஒரு 16 வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. என்ன நான் சொல்லலாம், பொய் சொல்லலாம், ஆபாசம் எடுக்கலாம், அருவருப்பு எடுக்கலாம், மத துவேஷம் ஏற்படுத்தலாம், எல்லாத்தையும் எஸ்கேப் பண்ணி வர்றதுக்கு சென்சாரில்
இல்லை இன்ஃப்ளூயன்ஸு இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் உண்மையை மட்டும் இந்திய திருநாட்டில் சொல்ல முடியாது. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. இந்த படம் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. படத்தை பார்த்துல எப்படி இந்த பறவை குஞ்சு வல்லூர்களிடமிருந்து தப்பிச்சு எப்படி வெளியே வரப்போகுதுன்னு தான் எனக்கு இருந்த பயமே. ஆனால் ஸ்னேகன் சொன்னார் என்ன நீங்கள் அன்றைக்கி இருக்கும்போது யாரும் இல்லை, உங்கள் கூட போராட்டத்துக்கு ஆள் இல்லை, இன்றைக்கி சில கோடி இளைஞர்கள் திரண்டிருக்காங்கன்னு சொன்னார். உண்மையிலே அது ஒரு பெரிய சக்தி தான். அந்த சக்தி ரமேஷ் செல்வனுக்கு பயன்பட்டால் தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய விடிவு அமையும். சுவாதி கொலை வழக்கு இது ட்ரெய்லர் பார்க்கும்போது டெஃபினெட்லி இது ஒரு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி படங்கள் எடுங்க அப்போதான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இது மக்களுக்காக இருக்கிற என்டர்டெயின்மெண்ட். பட் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்றது சில பேர் தான் யோசிப்பாங்க. அந்த வகையில் அவர் ஏதோ இந்த படம் மூலியமா, ஏன்னா சுவாதி கொலை வழக்குல ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்மலாம் பேச மாட்டோம். அதை பத்தி நிறைய உண்மைகள் சில பேருக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டோம். பட் ஒரு ஃபில்ம் மேக்கரா அவர் அந்த கொடுக்கப்பட்ட அந்த 2 மணி நேரத்துல அவரு சொல்ல போற விஷயங்கள் நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன். இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த இயக்குனருக்கும் திரு ரமேஷ் சாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து எங்களுக்கு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுங்க சார். எந்த தேதின்னு 1 மாசம் முன்னாடியே சொல்லிடுங்க. நாங்களே கூட இருந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அதாவது ரமேஷ் சார் மாதிரி வீடுகளை வித்த ரமேஷ் சார் மாதிரி, திரு சுப்பையா மாதிரி நல்ல மனிதர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த பதவியில ஏன்னா எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஒரு நலிந்த தயாரிப்பாளர் நான் பார்த்துட்டு தான் கிளம்புறேன், எங்க அப்பா. சோ அது அவர் பார்க்கும் போதே சரி ஏதோ நல்லது பண்ணணும், தயாரிப்பாளருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன். சுவாதி கொலை வழக்கு டெஃபினெட்லி அகெயின் ஐம் சேயிங் சார், நீங்க ரிலீஸ் முன்னாடி எங்களுக்கு ப்ளீஸ் தயவு செய்து கொண்டு வாங்க. we will make sure that you will have the best release and உங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானம் கண்டிப்பா உங்களுக்கு சேரும். Thank you. God bless you.